ஆன்மீக செய்தியாக பார்த்து வருகிறோம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 750 வழங்கப்படும் என, தொகுப்பிற்கு பதிலாக ரொக்கமாக பயனாளிகள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அக்பர் அலி. அக்பர் அலி, வணக்கம். விவரங்கள். வணக்கம் சாரா. பொங்கல் பண்டிகையை ஒட்டி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தொகுப்பிற்கு பதிலாக 750 பணம் பயனாளிகள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. பரிசு தொகுப்பை பயனாளிகளுக்கு விநியோகிக்கும் நடவடிக்கைகளும் வேகம் எடுக்க தொடங்கி இருக்கின்றன. குடும்ப அட்டைதாரர்களுக்கு இன்று முதல் டோக்கன் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. அந்த டோக்கன்களில் எந்த தேதியில் சென்று பரிசு தொகுப்பு பெற்றுக் கொள்ளலாம் என்பது பற்றியும் விவரம் இடம்பெற்றுள்ளது. தமிழகத்தை போன்று புதுச்சேரியிலும் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும் என புதுச்சேரி மக்கள் ஆர்வத்துடன் காத்திருந்த நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி அரசு விழாவில் கலந்து கொண்டிருந்தார். அப்போது செய்தியாளர்கள் சந்திப்பில் புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும். அது கடந்த வருடத்தை போல் ரூபாய் 750 அதாவது பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என தெரிவித்திருந்தார். பொங்கலுக்கு இன்னும் 10 நாட்களே இருப்பதால் அதற்குள் அனைத்து பணிகளும் முடிந்து பயனாளிகளுக்கு பரிசு தொகை விநியோகிக்க முடியுமா என்பது தெரியவில்லை. பரிசு தொகுப்பு அறிவிப்பு தற்பொழுது முதலமைச்சர் வாய்மொழி உத்தரவாக, அதாவது செய்தியாளர்களின் கேள்விக்கு மட்டுமே பதிலளித்துள்ளார். இந்நிலையில் அதாவது பொங்கல் தொகுப்புக்கு மாற்றாக ரேஷன் அட்டை உரிமைதாரர்களுக்கு ரொக்க பணம் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. அதாவது இம்முறை 750 வழங்க முடிவு செய்துள்ளதாக தெரிய வந்த நிலையில் முதலமைச்சர் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பொங்கல் தொகுப்பு பணத்தை பயனாளிகளுக்கு அவரவர் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தி விடலாம் என்று அரசு தரப்பில் திட்டமிடப்பட்டுள்ளது. ரொக்கப்பணம் தரும் வகையில் அதற்கான கோப்பு கவர்னருக்கு அனுமதி கேட்டு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் இன்னும் கவர்னர் அனுமதி தரப்படவில்லை. இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பை தற்போது செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். இது புதுச்சேரி மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் இன்னும் 10 நாட்களே இருக்கும் சூழலில் பொங்கல் பரிசு உரிய நேரத்தில் புதுச்சேரி மக்களுக்கு சேருமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. சாரா, விவரங்களுக்கு நன்றி அக்பர் அலி.